ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இந்த உலகம் என்பது ஒரு நிரந்தரமான இடம் இல்லை என்பது அவருக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சதுனாலதான் அவர் என்ன தெரியுமாங்க பண்ணாரு? ஆயத்தமும் ஆனார், மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்தினார். சும்மா இல்ல மனுஷன். இன்னைக்கு நம்ம சும்மா உட்கார்ந்து இருக்கிறோம்ல, இன்னைக்கு நம்மளும் ஆயத்தப்படுறது மாத்திரமல்ல, நம்மை கொண்டு மற்றவர்களையும் நம்ம ஆயத்தப்படுத்தணும். எப்படிங்க சிஸ்டர் என்னால முடியும்? நான் வீட்டுல தானே ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறேன். உன் குடும்பத்தை ஆயத்தப்படுத்து. நான் ஒரு சின்ன வேலையில தானே இருக்கிறேன். உன் வேலை ஸ்தலத்துல உன் கூட வேலை செய்யறாங்கல்ல, அவர்களை ஆயத்தப்படுத்து. நான் ரொம்ப பெரிய ஒரு பிசினஸ் செய்யலையே, ஒரு சின்ன கடை தானே வச்சிருக்கிறேன். உன் கடையில ஒவ்வொரு நாளும் வந்துட்டு போறாங்கல்ல, அவர்களை ஆயத்தப்படுத்துறதுனா கிரியேட் a small impact. பவுல் அடியார், he created a big impact. அவரோடு கூட வாழ்ந்த சீஷர்களை விட அதிகமான இம்பாக்ட் பவுல் பண்ணார். இன்றைக்கு நம்மளாலையும் தாக்கத்தை உருவாக்க முடியும். நீங்க செய்யற சின்ன சின்ன விஷயம் கூட எதை மனசுல வச்சு தெரியுமா? அந்த பரலோக ராஜ்யத்துல மனசுல வச்சுக்கிட்டு நீங்க ஆயத்தப்படுறது மாத்திரமல்ல, நீங்க செய்யற சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு ஜெபமா இருக்கலாம், உங்க பிள்ளைகளுக்கான ஜெபமா இருக்கலாம், ஒரு உபவாசமா இருக்கலாம், ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்கறதா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அது தாக்கத்தை உண்டாக்கும்.